ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நம்ம வந்து சீட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து கோல்டு ஜுவல்லரியாக எடுக்கவா இல்லை வந்து கோல்டு காயினாக வந்து நான் எடுக்கவா, ஸோ எது சிஸ்டர் வந்து பெஸ்ட்டு, நான் சீட்டு ஜாயின் பண்ணியே எனக்கு எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் வந்து காயின் வாங்கினா ஸோ வேஸ்டேஜ் இருக்குமா இல்லை வேஸ்டேஜ் போட மாட்டாங்களா சீட்டு கட்டினா அப்படின்றத வந்து சொல்கிறீங்க, கேட்குறீங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் சீட்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜுவல்ஸாக வந்து எடுக்க பாருங்கள். ஏன்னா வந்து அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து சீட்டு கட்டணும் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கிடையாது. அப்படியே பே பண்ணாலுமே 50% தான் வந்து மேக்ஸிமம் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா சீட்டு கட்டி அப்படின்னா அந்த காயினோட வேஸ்டேஜ் வந்து மினிமம் வந்து 3% தான் போடுவாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் சீட்டு கட்டி வேஸ்டேஜ் வந்து ஒரு 3% தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மாதம் வந்து சீட்டு கட்டி வெயிட் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் கையில் வந்து ரெடி காசாக இருக்கும் போது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படியுமே இருந்து சில பேர் வந்து கேட்குறீங்க, ஸோ சீட்டு கட்டி நான் வந்து காயின் வாங்கணும்னு நினைக்கிறேன், அப்போ வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து எப்படி வந்து வேஸ்டேஜ் போடுறாங்களா சீட்டுக்கு, ஸோ காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரிக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றது சொல்கிறேன், ஸோ காயினுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்களா அப்படின்றது சொல்கிறேன். ஸோ அந்த ஜாப் வந்து நமக்கு வந்து கேரண்டியாக இருக்கா, ஸோ எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஜுவல்லரி ஷாப் எல்லாமே வந்து காமனாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆஃபரையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீட்டு கட்டினீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் வாங்குங்க, இல்லை வந்து காயின் கூட நீங்கள் வாங்கணும் அப்படின்னுங்க நான் வாங்கிக்கோங்க. ஆனால் அதுக்கு வேஸ்டேஜ் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் சீட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஜுவல்லரி ஷாப்பில் உள்ளது வந்து சேவிங் ஸ்கீம் வந்து நான் சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நான் பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேங்க. இப்போ இந்த பார்ட் 1 வந்து என்னென்ன ஜுவல்லரி ஷாப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5மே தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எத்தனை மந்த்து உள்ள ஸ்கீம் அப்படின்னு பாருங்கள், வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க, நம்ம வேஸ்டேஜில் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பாருங்கள், கிராமாக ஆட் ஆகுதா இல்லை அமௌண்ட்டாக வந்து ஆட் ஆகுதா அப்படின்னு நோட் பண்ணுங்கள். காயின் வந்து பெனிஃபிட்டா அப்படின்றது பாருங்கள், எத்தனை வருஷம் வந்து இந்த கடை இருக்குது அப்படின்றதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீம் தான். இதில் சொல்கிற எல்லா ஷாப்புமே வந்து நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் தனியாக அந்த ஷாப்பில் உள்ள ஸ்கீம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குங்க, கோல்டு வீடியோ அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 11 மந்த்து ஸ்கீமு 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க, அப் டு 18% நகைக்கு. காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து 2% தான் வந்து காயினுக்கு வந்து போடுறாங்க. அப்படியே போட்டாலுமே 1% தான் அவங்க டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்களாம், மீதி 1% வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா 2%, ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. அதனால் ஸ்கீம் போட்டு ஜிஆர்டியில் வந்து நீங்கள் எப்படியும் 2% தான் 1% வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா 60 வருஷமாக வந்து கடை வந்து இருக்குது, ஜிஆர்டி கடை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா 11 மந்த்து ஸ்கீம் இருக்குது. ஸோ 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிராமில் தான் வந்து வர வைக்கிறாங்க. காயின் எடுக்கிறீங்க, சீட்டு போட்டு காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே வந்து தரமாட்டாங்க. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா கிஃப்ட்டு அந்த மாதிரி ஐட்டம் வந்து கிடையாது. ஆனால் ஜிஆர்டியில் வந்து கிஃப்ட் வந்து உண்டு. அது மாதிரி நீங்கள் காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காயினில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரவா அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காயின் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மந்த்து போனஸ் மாதிரி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இதில் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே கிடையாது காயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா. இந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா 39 வருஷம் வந்து இருக்குது லலிதா ஜுவல்லரியில். ஸோ கசானா பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீம் தான், அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. கிராம் தான் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். காயினுக்கு பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே வந்து கிடையாது. காயினுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவும் கொடுக்கல. 35 வருடமாக வந்து கசானா வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வந்து 11 மந்த்து ஸ்கீம் தான், அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பேஸ் தான். காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ். நீங்கள் காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் 2% வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. இதை நீங்கள் சீட்டு கட்டி எடுத்திங்கன்னா அந்த 2% வந்து கிடையாது. நம்ம சேனல்லே வந்து காயினோட வேஸ்டேஜ் எல்லாம் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா 62 வருஷமாக வந்து இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா LKS தாம்பரத்துலேருந்து இருக்குது. இந்த ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீம் தான். அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. நீங்கள் 18% கீழே உள்ள நகை வந்து எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல். இதில் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸ் தான் வந்து இது பண்ண கட்ட முடியும், கிராம் பேஸு கிடையாது. வெயிட்டில் வந்து வர வைக்க மாட்டாங்க. காயினுக்கு வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஷாப் பார்த்திங்க அப்படின்னா 99 வருஷமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸ் ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீமு. ஸோ 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கிராம் பேஸ் தான். காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே வந்து கொடுக்கல காயினுக்கு. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 90 வருடமாக வந்து இருக்குது. ஸோ 90 வருடம் வந்து பிரின்ஸ் ஜுவல்லரி வந்து இருக்குது. பிரின்ஸ் ஜுவல்லரி உள்ள கோல்டு சேவிங் ஸ்கீமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம சீட்டு செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் கிராமில் இருக்க சீட்டாக வந்து இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நகை ரேட் வந்து கூடிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிராமில் தான் சேவ் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தங்க ரேட் வந்து திடீர்னு இந்த மாதம் வந்து கம்மியாகும், திடீர்னு அடுத்த மாதமே வந்து அதிகமாகும், அதுக்கு அடுத்த மாதம் ரொம்ப கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அமௌண்ட்டில் இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தா வந்து கம்மியாக வாய்ப்பே கிடையாது, அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கிராமில் வந்து சேவ் பண்ண பாருங்கள், அமௌண்ட்டில் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ARC ஜுவல்லரி ஷாப். ஸோ ARCயில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு. ஸோ மந்த்து மாதிரி இருக்குது. மினிமமே பார்த்தீங்கன்னா 6 மந்த்து தான். ஸோ 6 மாதம். ஸோ 12 மாதம் ஸ்கீமுமே இருக்குது. இதோட சேவிங் ஸ்கீம் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா ஸோ அமௌண்ட்லேயும் வந்து கட்ட முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம்லேயே வந்து நம்மளால் வந்து வர வைக்க முடியும். ஸோ நீங்கள் 12 மந்த்து இது எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அமௌண்ட்டில் வந்து வர வைப்பாங்க. நீங்கள் 6 மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமில் வந்து வர வைப்பாங்க. ஸோ அமௌண்ட்டில் வர வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் வந்து தருவாங்க. இப்போ நீங்கள் 500, 1000, 2000. ஸோ இந்த அமௌண்ட்டில் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்போ 12 மாதம் போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் போனஸாக வந்து நமக்கு தருவாங்க. இதே நீங்கள் கிராமில் ஆட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கிடையாது. இதே நீங்கள் வந்து கிராமில் வர வைக்கிறீங்க அப்படின்னா 5000, 10000. ஸோ இந்த 2 அமௌண்ட்டில் வந்து வர வைக்கலாம். ஸோ 6 மாத ஸ்கீம் தான். உங்களுக்கு தங்கமாகவே வந்து வர வைப்பாங்க. இதே நீங்கள் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணி நான் வந்து கிராமில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இருந்தாலும் வந்து நான் கோல்டு காயின் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் இந்த ஸ்கீம் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா 5000 இல்லை 10000 கட்டுறீங்களா, கிராமில் வந்து ஆட் ஆகுதா, இதில் வந்து நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா 2000 வந்து உங்களுக்கு போனஸாக வந்து கொடுப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா 5000, 10000. ஸோ 2 தான் அமௌண்ட் தான் வந்து நம்ம பே பண்ண முடியும். இதே நீங்கள் வந்து 5000 வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2000 வந்து உங்களுக்கு போனஸாக தருவாங்க நீங்கள் காயின் எடுக்கும்போது மட்டும். இதே நீங்கள் 10000 வந்து மந்த்லி வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா 4000 வந்து உங்களுக்கு போனஸ் வந்து தருவாங்க. இது வந்து நீங்கள் காயினாக வாங்கும் போது தருவாங்க. ஜுவல்லரியாக வாங்கும் போது நீங்கள் வந்து செய்குலி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்கலாம். GST மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். காயினுக்குமே வந்து வேஸ்டேஜ் கிடையாது. ஆனால் என்ன போனஸ் வந்து தருவாங்க. 5000 சீட்டுக்கு வந்து 2000 போனஸ்ஸு, 10000 சீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ 4000 போனஸ். ஸோ இதுதான் வந்து ARC ஜுவல்லரியில் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து போனஸ் தராங்க. காயின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் வந்து தராங்க. ஸோ அதை தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படின்றது வந்து நான் கொடுத்துருக்கேன். மஸ்ட் இதில் வந்து நோ போனஸ்ன்னு கொடுத்துருக்கேனா. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2000 வந்து தராங்களா, அதுதான் வந்து நான் எக்ஸ்ட்ரா போனஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க பார்த்திங்க அப்படின்னா 140 வருடமாக வந்து இருக்காங்க. ஸோ சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா டி நகர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் வந்து இருக்காங்க. டி நகரில் பார்த்திங்க அப்படின்னா 4 வருஷம் வந்து இருக்காங்க. மயிலாடுதுறையில் வந்து 5 ஜென்ரேஷனாகவே இருக்காங்க. தஞ்சாவூரில் பார்த்திங்க 26 வருஷம் வந்து இருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 140 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷாப் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் ஷாப் பார்த்திங்க அப்படின்னா சரவணா ஸ்டோரி எலைட் பார்த்திங்க அப்படின்னா 6 மாத ஸ்கீம் தான். ஆனால் இந்த ஸ்கீம் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரியவே இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் பட் கலெக்ஷன் வந்து நிறையா இருக்குது. ஆனால் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும் அங்கே வேஸ்டேஜ். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட இவங்க எப்போயுமே வந்து 50 ரூபாலேருந்து 60 ரூபா 70 ரூபா வந்து கம்மியாக தான் வச்சுருப்பாங்க மார்க்கெட் ரேட்டோட. இப்போ மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து 7070 ரூபா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து 7000 ரூபா தான் போடுவாங்க. ஸோ அந்த 70 ரூபா வந்து அந்த ரேட் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்க. நீங்கள் வெட்டிங்க்கெலாம் வந்து ரெடி காசாக நீங்கள் அமௌண்ட் கொடுத்து எடுக்கணும் அப்படின்னா இவங்க ஷாப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ஷன்லாம் வந்து கடலாட்டம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. லைட் வெயிட்லேயே வந்து அவ்வளோ கலெக்ஷன் வந்து இருக்குது. பட் அந்த ஸ்கீமுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இல்லை. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஸோ இவங்க வந்து 6 மாதம் தான். ஏன் அவங்க ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டாக இல்லை அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் வந்து நம்ம இப்போ வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறதே எதுக்கு? ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறோம். ஆனால் இவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். என்ன ஒன்று நம்ம சீக்கிரம் வந்து எடுத்துடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் 6000 தான் கட்டுறீங்க அப்படின்னா, அதே 6000 தான் கட்டணும் அப்படின்றது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்னாலுமே கட்டிக்கலாம். அப்புறம் ஸோ இத்தனை டியூன்னு கிடையாது. அந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எத்தனை முறை வேணால் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து லிமிட்டு கிடையாது. ஸோ இதோட சரவணா ஸ்டோர் எலைட்டோட சேவிங் ஸ்கீம் வந்து நான் தனியாக வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லாவும் வியூஸ் போயிருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சீட்டு கட்டி நீங்கள் காயின் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜ் ஃபுல்லாக வந்து பே பண்ணணும். ஸோ சரவணா ஸ்டோர் எலைட்டில் வந்து காயின் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 1. ஸோ அந்த 1% நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பேஸில் தான் வந்து வர வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா 55 வருஷமாக வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜாய் அலுகாஸும் வந்து நான் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து தனியாக போட்டிருக்கேன். இவங்க பார்த்திங்க அப்படின்னா 10 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம் தான். 18% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து அமௌண்ட்டில் தான் வந்து ஆட் ஆகுது, கிராமில் வந்து ஆட் ஆகலை. ஸோ நமக்கு அமௌண்ட்டுன்றது வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் இல்லை. ஸோ கிராமில் ஆட் ஆகுதுன்னா பெனிஃபிட் தான். இவங்களுக்கு வந்து காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ். காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். அது இவங்க பார்த்திங்க அப்படின்னா 35 வருஷமாக வந்து இருக்காங்க. இவங்க என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வெயிட்டில் வந்து வைக்கல. ஸோ வெயிட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரி. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீம் தான். 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணணும். கிராம் பேஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. காயினாக எடுத்தோன்னுமே நீங்கள் 50% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. இவங்க பார்த்திங்க அப்படின்னா 99 இயர்ஸாக வந்து இருக்காங்க. பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா மாற்றி வரும். ஸோ ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வந்து ஸ்கீம் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மாறி இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து இது வந்து நீங்கள் தப்பாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ஏசி ஜுவல்லரி ஷாப்பு. ஸோ இது வந்து சூப்பரான ஜுவல்லரி ஷாப். ஏன்னா 5 ஸ்கீம் வந்து இருக்குது. 5மே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம் தான் இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து கோல்டில் இருக்கும். இவங்க வந்து டைமண்டு, சில்வர்லாம் வந்து வச்சுருக்காங்க. பிளாட்டிலாம் வந்து கோல்டு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இவங்களோட ஒரு 5 சேவிங் ஸ்கீம் வந்து நான் தனியாக வந்து போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். இவங்க பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீம் வந்து வச்சுருக்காங்க. அப் டு 14 வந்து 18% வந்து இருந்துச்சு. இப்போ வந்து கம்மி பண்ணிவிட்டு 14% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இவங்க வந்து கிராம் பேஸில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் காயின் வந்து எடுத்துக்கலாம். இவங்க வந்து 51 வருஷமாக வந்து இருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கீமிங் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் குவிக் கோல்டு, சூப்பர் திங்க் கோல்டு, சூப்பர் திங்க் சில்வரு, சூப்பர் திங்க் டயமண்டு, 1 டைம் சீடு. ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த தனித்தனியாக உள்ளதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், லாங் வீடியோ. ஸோ இவங்க வந்து கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க எப்படின்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் தான். நம்ம வந்து பேமெண்ட் வந்து மாற்றி கட்டுற மாதிரி தான் இவங்க வந்து சேவிங் ஸ்கீம் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு மாதத்தில் வந்து நம்ம 1000 ரூபா கட்டிருக்கோம்னா நம்ம ஃபைனல் ஒரு 11 மந்த் வரைக்குமே அதே 1000 ரூபா தான் கட்டுவோம். ஸோ இவங்க அப்படி கிடையாது, நம்ம மாற்றி வந்து கட்டலாம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் கோல்டு, சில்வர், டைமண்டு, ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா இந்த என்ஏசி ஜுவல்லரியில் வந்து இருக்குங்க. ஸோ 18% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கலாம். இதே நீங்கள் கிராமில் வர வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி ஷாப் பார்த்திங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லரியில் 11 மந்த்து ஸ்கீம் தான். இவங்க வந்து 20% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து கிராம் பேஸ் தான். காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இவங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக வந்து இருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். இதுவுமே வந்து நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஜுவல்லரி ஷாப் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து ஒரு 12 ஜுவல்லரி ஷாப் இருக்குது. ஸோ அது வந்து பார்ட் 2 வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக வந்து வந்துருச்சு. ஸோ காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்ட் 2லேயே வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப் வந்து சொல்கிறேன். அதுக்கு காயினுக்கு என்ன வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்ட் 2வையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.